Hi, welcome to Learn English. He is eating an apple. அவர் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். நிகழ்காலத்தில் இந்த செயல் நடந்துகிட்டு இருக்கு, இந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இந்த சென்டென்ஸ் இருக்கு. He is eating an apple. இதில் வேர்பை சேஞ்ச் பண்ணி பார்ப்போமா? அதாவது இஸ் ஈட்டிங் அந்த வேர்ப்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமா? ஆர் யூஸ் பண்ணியா எப்படி இருக்கும் இந்த சென்டென்ஸ்? வாஸ் யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும்? வேர் யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும்? அதே மாதிரி டஸ், டிட், டூ, ஹேஸ், ஹாவ் இந்த வார்த்தைகள்லாம் வந்தால் அந்த சென்டென்ஸ் எப்படி மாறும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ ஆர் ஃபஸ்ட்டு. இஸ் ஆர் இந்த ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ரொம்ப ஈஸி தான். இஸ் அப்படின்னா சிங்குலர் ஒருமை, ஆர் வந்துச்சுன்னா பன்மை. அப்போ நம்ம பன்மையை மாற்றினா தான் இந்த இடத்துல ஆர் கொண்டு வர முடியும். இப்போ நவுன் ஃபார்மை பன்மையை மாற்றுவோமா? ஆப்பிள், ஆப்பிள்ஸ் அப்படி இருந்தாலும் ஹீ இஸ் ஈட்டிங் ஆப்பிள்ஸ் அப்படின்னு தான் வருது. அப்போ ஆர் வரணும்னா என்ன செய்யணும்? சப்ஜெக்டை மாற்றணும். ஸோ ஹீ அப்படின்னா ஒருத்தர் தான். அப்போ அவர் அப்படிங்கிறதுக்கு மேலே அவர்கள், சப்ஜெக்டே மாற்றிட்டோம். ஓகே, சப்ஜெக்ட் மாற்றணுன்னு என்ன ஆகும்? அதை ஃபாலோ பண்ணி வர்ற வேர்பும் மாறிடும். அப்போ ஹீ இஸ் ஈட்டிங் அப்படிங்கிறது தே ஆர் ஈட்டிங் அன் ஆப்பிள். ஓகே, ஸோ ஹீ இஸ் ஈட்டிங் அன் ஆப்பிள். இந்த வாக்கியத்தில் வாஸ் கொண்டு வந்தால் என்ன ஆகும்? இஸ் அப்படின்னா நிகழ்காலம், வாஸ் அப்படின்னா கடந்த காலம், அவ்வளோதான். இப்போ வாஸ் வந்துச்சுன்னா அவர் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது அவர் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு கொண்டிருந்தார் அப்படின்னு வரும். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்துடும். அந்த கொண்டிருக்கிறார், கொண்டிருந்தார், அவ்வளோதான். ஓகே, ஹீ வாஸ் ஈட்டிங் அன் ஆப்பிள். இப்போ டிட் அப்படிங்கிற வார்த்தையை உள்ளே கொண்டு வர்றோம். டிட் அப்படிங்கிறது டூ வேர்ப், அதாவது டூ, டஸ் இந்த ரெண்டு வார்த்தைகளும் பாஸ்ட் ஃபார்ம் தான் டிட். ஓகே, இதை நெகட்டிவில் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஹீ டிட் நாட் ஈட் அன் ஆப்பிள். அவர் ஒரு ஆப்பிளை சாப்பிடவில்லை. ஹீ டிட் நாட் ஈட் அன் ஆப்பிள். ஓகே, டிட் கொண்டு வந்துச்சா? நெகட்டிவில் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். இந்த கடைசி வாக்கியம் பாருங்களேன், ஹீ டிட் ஈட்டிங் அன் ஆப்பிள். இதுக்கு பதிலாக ஹீ ஏட் அன் ஆப்பிள் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ இந்த டிட் எங்கே வரும்? பாஸ்ட் டென்ஸில் வரும், நெகட்டிவில் வரும். ஓகே, ஹீ டிட் ஈட் அன் ஆப்பிள் அந்த மாதிரி சொல்லாமல் ஹீ ஏட் அன் ஆப்பிள் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதாவது ஈட்டோட பாஸ்ட் டென்ஸ் ஏட். நெகட்டிவில் வர்றப்ப டிட் கண்டிப்பாக வரும். ஹீ டிட் நாட் ஈட் அன் ஆப்பிள். அவர் ஆப்பிளை சாப்பிடவில்லை. இப்போ ஹேஸ் யூஸ் பண்ணலாமா இந்த சென்டென்ஸில்? ஹேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? வைத்திருத்தல், கொண்டிருத்தல் அப்படின்னு அர்த்தம். ஹாவ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கும் இதே அர்த்தம் தான், வைத்திருத்தல், கொண்டிருத்தல். அப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி சிங்குலர் ஒருமை வந்துச்சுன்னா ஹேஸ், ப்ளூரல் வந்தால் ஹாவ். அதே மாதிரி டஸ் சிங்குலர், டூ ப்ளூரல். இந்த வைத்திருத்தல், கொண்டிருத்தல் இந்த மீனிங் இருக்கட்டும். ஓகே, ஹீ ஹேஸ் அன் ஆப்பிள் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ அந்த வேர்பாக நம்ம யூஸ் பண்ணுறப்ப அதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அவர் இப்போ நிகழ்காலத்தில் அந்த ஆப்பிளை சாப்பிட்டு முடிச்சிட்டாரு அப்படின்னு வச்சுக்கிருவோம். ஓகே, ஆப்பிளை சாப்பிட்டு முடிச்சிட்டாரு அந்த செயலை சொல்கிறப்ப ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ சிங்குலருக்கு ஹேஸ் வரும். இந்த ஹேஸுக்கு அடுத்து ஒரு வேர்ப் வர்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக தான் இருக்கணும். அதாவது வேர்ப்னா என்னது? வேலையை குறிக்கும் வார்த்தை. அந்த வேலையை குறிக்கும் வார்த்தை அந்த கீழே இந்த டேபிள் இருக்குது பாருங்களேன். ப்ரெசன்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ஈட், கிவ், டேக் இது எல்லாமே வேலையை குறிக்கும் வார்த்தைகள், அதாவது வேர்ப்ஸ். அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் ஈட்டோட பாஸ்ட் டென்ஸ் ஏட், கிவோட பாஸ்ட் டென்ஸ் கேவ், டேக்கோட பாஸ்ட் டென்ஸ் டுக். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பாருங்களேன், ஈட்டோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஈட்டன், கிவ் கிவன், டேக் டேக்கன். ஸோ கண்டிப்பாக இதை தெரிஞ்சிருக்கணும். நான் எல்லா வீடியோஸ்லையும் சொல்லியிருப்பேன், ஒரு வேர்ப் நீங்கள் லேர்ன் பண்ணுறப்ப அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ரெண்டையும் சேர்த்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை மேக்ஸிமம் இங்கிலீஷ் கம்யூனிகேஷனில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த பாஸ்ட் டென்ஸ்க்கு பதிலாக ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை தான் மேக்ஸிமம் யூஸ் ஆகும். அப்போ அந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு சொன்னாலே ஹேஸ் வந்துடும், ஹேவ் வந்துடும். அப்போ அதை ஃபாலோ பண்ணி ஒரு வேர்ப் வந்துச்சுன்னா அது பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக தான் இருக்கணும். ஓகே, ஸோ ஹீ ஹேஸ் ஈடன் அன் ஆப்பிள். அவர் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டார். ஓகே, அந்த ஆப்பிளை சாப்பிட்டு முடிச்சிட்டார். அந்த செயல் இப்போ நிகழ்காலத்தில் நடந்து முடிஞ்சிருச்சு. அதை சொல்கிறதுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லுவோம். பாருங்களேன், நிறைய ஹேஸ் யூஸ் பண்ணி இந்த சென்டென்சஸ் பாருங்களேன். ஹீ ஹேஸ் டேக்கன் ஹீஸ் மணி. அவர் அவருடைய பணத்தை எடுத்து விட்டார். ஷீ ஹேஸ் வித்ட்ரான் எ ஹியூஜ் அமௌண்ட். ஒரு பெரிய அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணிட்டாங்க. இட் ஹேஸ் கான் அவுட் சைடு. இது வெளியே ஓடிவிட்டது. யஷ்வந்த் ஹேஸ் செக்யூர்ட் குட் மார்க்ஸ். யஷ்வந்த் நல்ல மதிப்பெண்கள் வாங்கிவிட்டார். பிரீதா ஹேஸ் காட் எ குட் ஜாப். ஓகே, எல்லாத்துலேயும் ஹேஸ் வந்திருக்கா? எல்லாமே சிங்குலர் வந்திருக்கிறதுனால ஹேஸ் வந்திருக்கு. ஓகே, இப்போ ஹேடு. இந்த ஹேடு எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும்? அது ஒரு முக்கியமான ரூல். ஓகே, ரொம்ப சிம்பிளான ரூல் தான், ஈஸியாக உங்களால் ஞாபகம் வச்சுக்கிற முடியும். ஓகே, இந்த ஹேடு எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? இப்போ பாருங்களேன், வைத்திருத்தல் அப்படிங்கிற மீனிங்கில் வைத்திருந்தார்
அப்படின்னு சொல்கிறதுக்கு he had அப்படின்னு சொல்லுவோம். ஹேஸ்னா வைத்திருக்கிறார். ஓகே, he had eaten. இது பாருங்களேன், he had eaten வந்திருக்கா. இப்போ இந்த இடத்துல வேர்பாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது எப்போ யூஸ் பண்ணணும், அதாவது இந்த டெஃபினிஷன் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள் தமிழில். ஒன்றுக்கு மேற்பட்ட கடந்த கால நிகழ்வுகளை குறிப்பிடும்போது, அதாவது 2-3 பாஸ்ட் ஈவெண்ட் நடக்குது. பாஸ்ட் ஈவெண்ட்னா என்னது, கடந்த காலத்தில் ஒரு சில செயல்கள் நடந்திருக்கு. அதில் முதல்ல நடந்த செயலை சொல்கிறப்ப ஹேட் யூஸ் பண்ணணும். இப்போல்லாம் இந்த கிராமரை யாரும் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. கரெக்டாக அந்த இடத்துல ஹேட் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் தெரிய மாட்டேங்குது. மேக்ஸிமம் எல்லா சென்டென்சஸையும் பாஸ்ட் டென்ஸ்லேயே சொல்லிடுறாங்க. இந்த ஃப்ரீடம் நம்மளே எடுத்துக்கிட்டோம். ஓகே, இப்போ எல்லாம் மேக்ஸிமம் ஹேட் யூஸ் பண்ணுறது இல்லை. அந்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். he had opened the box, took an apple and ate it. ஓகே, அவர் ஒரு முதல்ல பாக்ஸை திறக்கிறாரு, அந்த ஃபஸ்ட்டு நடந்த நிகழ்வு. அப்போ அந்த இடத்துல ஹேட் யூஸ் பண்ணியிருக்கோமா. he had opened the box, took an apple, ஒரு ஆப்பிளை எடுத்தார், and ate it, அப்புறம் சாப்பிட்டாரு. ஸோ 3 செயல்கள் நடந்திருக்கு. அதில் ஃபஸ்ட்டு செயல் வேலையை சொல்கிறப்ப ஹேட் யூஸ் பண்ணி சொல்கிறோம். ரெண்டாவது சென்டென்ஸ் பாருங்களேன். she had eaten an apple before she ate lunch. லஞ்ச் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவள் ஆப்பிள் சாப்பிட்டாள். ஸோ முதல்ல நடந்தது ஆப்பிள் சாப்பிட்டது, அப்போ had eaten. இந்த had eaten, had given, had spoken இது எல்லாமே பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஹேஸ் ஹேவ் வரும், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஹேட் வரும், அவ்வளோதான். ஹேட் எங்கே யூஸ் பண்ணணும், அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட கடந்த கால நிகழ்வுகள் வர்றப்ப முதல்ல நடந்த நிகழ்வுக்கு ஹேட் யூஸ் பண்ணணும். அந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். இப்போ he is eating an apple, டஸ் யூஸ் பண்ணோன்னா டஸ் யூஸ் பண்ணி அந்த சென்டென்ஸை சொல்லுங்களேன். அவர் ஆப்பிள் சாப்பிட விரும்பவில்லை. he does not want to eat an apple. he doesn't want to eat. does not a ஷார்ட் ஃபார்மாக doesn't அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டோம், அந்த சென்டென்ஸில் வேர்பை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தோம். இஸ், வாஸ், ஆர், ஓகே, டூ, டஸ் எல்லாத்தையுமே நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்தோம். இது எல்லாத்தையுமே பாருங்களேன், இங்கே எக்ஸாம்பிள்ஸ் மொத்தமாக கொடுத்துருக்கேன். நம்ம உள்ளே பார்த்தது எல்லாத்தையுமே நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த டென்சஸோட நேம்ஸையும் நான் கொடுத்துருக்கேன். he does eat an apple, அதாவது he eats an apple, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். he does eat அப்படிங்கிறத he eats அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாஸ்ட் டென்ஸ். he did not eat an apple. he had eaten, past perfect tense. he has eaten, present perfect tense. he ate an apple, simple past tense. ஸோ இதெல்லாமே முக்கியமான பேசிக் இங்கிலீஷ் டென்சஸ். இந்த டென்சஸில் நம்ம சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறது தெரிஞ்சுக்கிட்டோன்னா ஈஸியாக உங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியும். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.